LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டுட்டோரியல் என்னன்னா, ஒரு ஸ்னோ டோம் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். இதுல வந்து நம்ம பார்ட்டிகல்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ கிறிஸ்மஸ் வருதுல, ஸோ கிறிஸ்மஸ் முன்னாடி இது மாதிரி நான் பண்ணலான் இருக்கேன். ஸோ நான் பண்ண போறது 2.91 வெர்ஷன்ல தான் நான் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு யூவி ஸ்பியர் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 64, இது ஒரு 32 வச்சுக்கலாம். சைஸ் வந்து ஒரு அப்படின்னா 128 வைப்போம். 64 இருக்கட்டும், 64 32 இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஷேட் ஸ்மூத் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இதான் அதோட பேஸு. ஜி கொடுத்து மேலே மூவ் பண்ணி வைக்கிறேன். இதை நான் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன், வேறு அடிக்கடி மறந்து போகுது. ஓகே ஃபைன். இப்போ சைஸ் வேணா நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், அப்படி நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் இதோட பேஸு. இப்போ இந்த இடத்துல வந்து எடிட் மோடுக்கு போய்க்கிறேன். எடிட் மோடுக்கு போகிறதுக்கு இங்கே வந்துட்டு எடிட் மோடு வரேன். இதோட ஷார்ட்கட் கீ வந்து டேப் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன், ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். எஸ் ஷிஃப்ட் ஜெட் ஷிஃப்ட் ஜி அதை கொடுத்து இந்த மாதிரி நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இல்லைனா ஒன்று பண்ணுறேன், ஒரு சின்ன இது இருக்கு. நான் என்ன பண்ணா, நான் ஆப்ஜெக்ட் மோட்லயே நான் இதை பண்றேன். ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த 4 எட்ஜையும் செலக்ட் பண்ணிட்டு, தப்பு பண்ணிட்டேன். சிலிண்டர் தான் வைக்கணும். நான் எதுக்கு டியூப் வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல. ஓகே ஃபைன், இப்போ சிலிண்டர் வச்சாச்சு. ஸோ இது இதோட பேஸு, இது இதோட அந்த கண்ணாடி வடிவத்தில் இருக்கும்ல அந்த இது. இப்போ இந்த பாலை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா, solidify அப்படிங்கிற ஒரு மாடிஃபையர் இருக்கு. பட் solidify இந்த solidifyன்னு ஒரு மாடிஃபையர் இருக்கு. டிஃபால்ட்டா நான் உங்களுக்கு என்ன பண்ணா, இதுல ஒயர் ஃப்ரேம் மோட்ல காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இதை. ஸோ ஒயர் ஃப்ரேம் மோட பார்த்தா சாதாரணமா இருக்கும். பட் நான் அந்த solidify மாடிஃபையர் போட்டா வச்சுக்கலாம். இதுல solidify என்ன பண்ணா, கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதோட இதுக்கு. ஓகே, இப்போ திக்னஸ் அதிகப்படுத்தினா உள்ள இந்த மாதிரி ஆகும். உள்ள நல்லா பாருங்க, அதை உள்ள கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குதுல. ஸோ கண்ணாடி வந்து திக்கா தானே இருக்கும், அதனால கொஞ்சம் திக்னஸ் நான் கொடுத்துக்கிறேன் அதுல. ஓகே, இப்போ திக்னஸ் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் இதுக்கு. ஸோ கிளாஸ் மெட்டீரியலுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் மேப் ஒன்று போட்டு விட்டுலாம். ஓகே, இந்த இதில் நான் ஆம்பியன்ட் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். 15க்கு 2 ப்ளூமு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இதை டிரான்ஸ்பரண்ட் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் எனக்கு தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட் அந்த என்விரான்மெண்ட் லைட் மட்டும் எனக்கு தேவை. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நான் கிளாஸ் மெட்டீரியல் கொடுக்கணும். கிளாஸ் மெட்டீரியல் வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆக்சுவலாக டைரக்டா கிளாஸ் கொடுக்கலாம். பட் நம்ம இந்த இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதில் நான் இப்போ டிஃபால்ட் கலர் வந்து ஒயிட் இருக்கட்டும், ரஃப்னஸ் 0 ஆக்கிடலாம். இப்போ இதுல வந்து டிரான்ஸ்மிஷன் வேல்யூ வந்து 1 கொடுத்துக்கிறேன். இதை ஒரு ரெஃபரன்ஸ் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மங்கி இருக்குல்ல, நம்ம மங்கி இதை எடுத்து இந்த பக்கம் வச்சு அதுக்கு ஒரு கலர் கொடுத்துருவோம், சிவப்பு கலர். ஸோ நான் இங்க இருந்து நான் பார்க்கும்போது எனக்கு அந்த இது டிரான்ஸ்பரண்டா தெரியணும். ஓகே, அதுக்காக தான் நான் அது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன். மற்றபடி நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகே, இதுல வந்து ஆல்பா பிளெண்ட், இதுல ஸ்டில் தெரியாது. ஸோ ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரிஃப்ராக்ஷன் எனேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து இங்கே ஒன்று இருக்கும் ரிஃப்ராக்ஷன், இதையும் எனேபிள் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ளது நமக்கு தெரியுது. ஓகே, நமக்கு இந்த இதுதான் நமக்கு இப்போ தேவைப்படுது. ஸோ அது என்னன்னா, பின்னாடி உள்ளது வந்து அப்படியே நமக்கு தெரியணும், ரிஃப்ராக்ஷன் ஆகணும். அதனால தான் நம்ம
இதை நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல கொஞ்சம் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் தான் இம்பார்ட்டன்ட், அதனாலதான் நான் கிளாஸை ஃபர்ஸ்ட் பண்ணினேன். ஓகே, இப்போ இது உள்ள நம்ம ஸ்னோ பண்ணணும். ஸ்னோ பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா எடிட் மோடுக்கு போய்க்கிறேன். எடிட் மோடுக்கு போயிட்டு உங்களோட பாலை செலக்ட் பண்ணிட்டு நான் எடிட் மோடுக்கு போயிட்டேன். எடிட் மோடுக்கு போயிட்டு என்ன பண்ணலாம்னா ஸ்னோ எனக்கு இந்த கோடு அளவுக்கு இருக்கணும். ஸோ அல்ட்டை பிடிச்சிட்டு எட்ஜ் செலக்ஷன்ல வந்துட்டு இத அப்படி செலக்ட் அல்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணீங்கன்னா அது அப்படி செலக்ட் ஆகும். ஓகே, இப்போ இல்லைன்னா ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா இந்த இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸோ எனக்கு இவ்வளவு ஸ்னோ இருக்கணும். இதுல இவ்வளவு ஸ்னோ இருக்கணும். ஓகே, இவ்வளவு ஸ்னோ இருக்கணும் எனக்கு. ஸோ அந்த ஸ்னோல தான் எனக்கு இதுக்கு மேல வீடு அந்த இதெல்லாம் செய்வேன். ஸோ அதனால என்ன பண்ணேன்னா இந்த இதை அப்படியே செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து எஸ்கேப் கொடுத்துட்டு பி கொடுத்துட்டு செலக்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணது மட்டும், அதாவது காப்பி பண்ணி வச்சீங்களா, அது மட்டும் தனியா வெளியே இருக்கும். இப்போ பாருங்க, இந்த பாத்தீங்களா. ஸோ இந்த ஏரியால தான் நம்ம இது வரும், நம்மளோட அந்த ஸ்னோ பனி. ஓகேங்களா, ஸோ பனிக்கு அதுல பனி அதுல தான் வரும். ஸோ பனி வர இடத்துல நான் என்ன பண்றேன்னா இந்த solidify மாடிஃபையர் நான் போட்டுறோம்ல, அதை நான் தூக்கிடுறேன். அது எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ பனிக்கு நான் தனி மெட்டீரியல் கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் மெட்டீரியல் தூக்கிட்டு இதை நான் இந்த இடத்துல போய் கொண்டு வரேன். ஸோ இந்த இதுக்கு ஆக்சுவலா நம்ம அப்பப்ப செய்யும் போதே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஷேடர் எடிட்டர் வந்துக்கிறேன். ஸோ ஆக்சுவலா ஸ்னோக்கு என்கிட்ட தனியா மெட்டீரியல் இருக்கு. இது ஸ்னோன்னு கொடுத்துறேன். ஸ்னோ டெக்ஸ்சர் இருக்கு. ஸோ நான் டெக்ஸ்சர் எங்க டவுன்லோட் பண்ணோம்னா cc0textures.com அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் அது போக டெக்ஸ்சர் ஹேவன் அப்படின்னு ஒரு .com இருக்கு. நீங்க அதுலயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல ஸ்னோ மெட்டீரியல் கொடுக்கணுங்களா, டெக்ஸ்சர் கோஆர்டினேட் போறேன். மேப்பிங். ஸோ நான் அன்ராப் பண்றது இல்ல, ஜஸ்ட் சாதாரணமா கொடுக்குறேன். ஸோ அதனால ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். இந்த இதுல டெக்ஸ்சர்ஸ் எங்க இருக்கு, டெக்ஸ்சர்ஸ் இதுல ஸ்னோ எங்க இருக்கு, ஸ்னோ 4K விட்டு ஸ்னோ இருக்கு. ஸ்னோ இருக்கு. ஸோ இந்த ஸ்னோ ஸ்னோ 004 கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஸ்னோ அதுல இருக்கு. பட் நம்ம அதை கொஞ்சம் எடிட் பண்ணணும். அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. இது ரஃப்னஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்டா நார்மலா ஏதோ ஒன்று இருக்குமே, அதுல நார்மல் மேப். டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் நமக்கு தேவையில்லை. நார்மல் மேப் இதை எடுத்து ஓகே, இப்போ இப்படி கொடுத்தாச்சு. நமக்கு ஸ்னோ கிட்டத்தட்ட நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ கொஞ்சம் இந்த பாலை நம்ம ஹைட் பண்ணிடலாம். இது ஸ்னோ அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ என்ன பண்றேன்னா இதை அல்ட்டை பிடிச்சி இதை கிளிக் பண்றேன். அப்படி செலக்ட் ஆகும்ல, இ கொடுத்து எஸ்கேப்பு, அப்படியே எஸ் கொடுத்து நல்லா அப்படி ஸ்கேல் பண்ணி 0 கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்படி இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி போட்டு விடுறேன். போட்டு விட்டா எனக்கு இந்த மாதிரி வந்துடும், நிறைய கண்ட்ரோல் லூப் வந்துடும். ஸோ இதுல என்ன பண்ணோம்னா கொஞ்சம் அந்த இதை அப்படி ஹைடு பண்ணி வச்சுருவோம் கொஞ்ச நேரத்துக்கு. இந்த இருக்குல்ல ப்ரொபோர்ஷனல் எடிட்டிங், இதுக்கு ஷார்ட்கட் 0 சாரி ஓ, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனல் எடிட் வரும். இதுல கொஞ்சம் உங்களோட இந்த ஏரியா சும்மா ரேண்டமா செலக்ட் பண்ணிட்டு சும்மா ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஐயோ ஜி கொடுத்துட்டு மேலே லைட் மூவ் பண்றேன். கொஞ்சம் அப்படி ஏத்த இறக்க மாட்டு. சும்மா ரேண்டம்னஸ் தான்.
ஓகேவா, ரேண்டம்னஸா எல்லாத்தையும் கொஞ்சம் பண்ணனால இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் கொஞ்சம் இருக்கும். ஸோ இதில் நான் வந்து என்னோட இந்த ஸ்னோ ஸ்னோ டெக்ஸ்சர் இருக்குல்ல அதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்னோ டெக்ஸ்சர் வந்து நான் கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துருக்கேன். இதில் ஸ்கேலிங் வந்து ஒரு எல்லாத்துக்கும் 3 3 3 வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்னோ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதில் வந்து ஒரு வீடு ஒன்று வைக்கணும். ஸோ வீடு நான் வந்து எந்த ஏரியாவில் வைக்கணும், சும்மா செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுங்க. ஓகேங்களா, கொடுத்தாச்சா. இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு வீடு வைக்கணுங்களா, அதனால வீட்டுக்கு வந்து நான் தனியாக என்ன பண்ணுறேன்னா ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். இந்த மாதிரி கொண்டு வாங்க. அப்புறம் இதை கீழே இப்படி கொண்டு வாங்க. அப்புறம் இந்த இடத்த ஒரு கண்ட்ரோலர் லூப் கட் போட்டு விடுவோம். அப்புறம் இங்கே ஒரு கண்ட்ரோலர் லூப் கட் போட்டு விடுவோம். ஸோ இந்த லூப் கட்டை அப்படி மேலே அப்படி தூக்கி இப்படி கொண்டு வச்சுக்கணும், கூற மாதிரி. இந்த இடத்துல ஒரு லூப் கட்டு, இந்த இடத்துல ஒரு லூப் கட்டு. அப்புறம் இந்த ரெண்டையும் செட் பண்ணி எஸ் எக்ஸ். ஓகே, இப்போ வீடு. அப்புறம் வாசல் வைக்கணும். வாசலுக்கு வந்து கொடுத்து உள்ள இப்படி கொண்டு போறேன். ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் இந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. அப்புறம் இதை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி எக்ஸ்ட்ரூடு. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி எக்ஸ்ட்ரூடு. கொடுத்து கீழே இப்படி கொண்டு வந்துருங்க. அவ்வளவுதான். ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு புகைப்போக்கி வைப்போம். புகைப்போக்கி, ஏன்னா புகைப்போக்கி வழியா தான் வந்து சாண்டா வந்து வருவாரு. அதனால அந்த இடத்துல ஒரு புகைப்போக்கி ஒன்று வச்சிருவோம். அப்புறம் கொடுக்குறேன், ஸ்கேல் பண்றேன், எக்ஸ்ட்ரூட் பண்றேன், மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்றேன், ஸ்கேல் பண்றேன், மறுபடியும் எக்ஸ்ட்ரூடு இப்படி கொண்டு வர்றேன், உள்ள கொண்டு போயிடுறேன். ஸோ அந்த இடத்துல வந்து சாண்டா வரக்கூடிய வழி வந்து அதுதான். அதே மாதிரி இந்த ஏரியால வந்து ஒரு வேற என்னது, இங்க ஒரு ஜன்னல் ஒன்று வைப்போம். கொடுத்து எஸ்கேப்பு, எஸ் ஓ சரி இண்டிவிஜுவல் ஆர்ஜின்ஸ் வந்துப்போம். எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு சப் டிவைட் பண்ணுங்க. இங்கேயும் சப் டிவைட் ஆயிடுச்சா. இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து சப்டிவைட் பண்ணுங்க. பண்ணிட்டு அல்டி கொடுத்து எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேஸ் கொடுங்க. எஸ்கேப்பு, மறுபடியும் ஸ்கேல் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் ஓகே. இப்போ ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு நானே செலக்ட் பண்ணுங்க. கொடுத்து உள்ள கொண்டு போயிருங்க எப்படி. அதே மாதிரி இந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. சேம் திங் இங்கேயும் வந்து அதே இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நானே செலக்ட் பண்ணி உள்ள கொண்டு போயிருங்க. கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. ரைட்டா. இப்போ நமக்கு வந்து வீடு வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. பக்கத்துல ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று வைப்போம். கிறிஸ்மஸ் ட்ரீ வீட்டுக்கு டெக்ஸ்டர் கொடுத்துருவோம். ஸோ வீட்டுக்கு வந்து நான் டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதாரணமா வழக்கமாக நான் பண்ணுவோம்ல, ஒரு யூவி எடிட்டிங்ல போய் ஹவுஸ்னு ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணிட்டு அதில் இமேஜ் டெக்ஸ்டர் நம்ம பண்ணுவோம். நாங்கள் எல்லா டுட்டோரியலும் பண்ணுவோம்ல ஒன்று, எங்கே அதை கலர் பேலட் இதை போட்டு விட்டு பண்ணிட வேண்டியதுதான். கலர் பேலட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ இது உள்ள போங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எஸ் செட்டு. வீடுக்கு வந்து நம்ம என்ன கலர் கொடுக்கலாம்னா இந்த கலர் கொடுப்போம். ஓகே. இந்த ஏரியா, இந்த வீடோட இந்த கலர்லாம் வந்து ஒரு நிமிஷம் ரெஃபரன்ஸ் பார்த்து. ஓகே, பார்த்தாச்சு. ஸோ இந்த கலர் வச்சுக்குவோம். இப்போ அந்த ஓடு இருக்குல்ல,
இந்த ஓட ஃபுல்லா செலக்ட் பண்ணுவோம். கூரை ஸோ இதுக்கு இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம்னா இந்த கலர் கொடுப்போம். ஓகே, இதுக்கு சிவப்பு கலர் இருக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம தனி மெட்டீரியல் கொடுக்கலாம். இதுக்கு வந்து எமிஷன், வீட்டுக்குள்ள லைட் எரியும்ல கிறிஸ்மஸ் நைட்டு. ஸோ அதனால இதுக்கு வந்து தனி மெட்டீரியல் கொடுத்துருவோம். மஞ்சள் கலரு. இதுக்கு பதிலாக எமிஷன் எடுங்க. எமிஷன் எடுத்துக்கோங்க. எமிஷன்னா ஒளிரும். அதான் நான் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு புரியமா சொல்லணும்னா, ஒரு லைட்டுக்கு மேல வந்து ஒரு வெள்ளை வேட்டியை விரிச்சு வச்சா எப்படி ஒளிரும், அந்த மாதிரி அந்த ட்ரேசிங் பேப்பர் அதெல்லாம் வச்சா எப்படி ஒளிரும். வேற இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இருட்டுல ரேடியம் எப்படி, அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இதுக்கு கலர் பேலட்டே கொடுக்குறேன். ஒளிர்ற தன்மை வந்து 5 வச்சிருவோம். அசைன். ஓகே, ஓகே ஃபைன். இப்போ இந்த இது ஓகே ஆயிடுச்சு. வீடு ஓரளவுக்கு ஓகே. வீட்டோட ஜன்னல் ரஃப்னஸ் 1 வச்சிருவோம். ஓகே, ஓகே இல்ல இன்னும் கலர் வந்து இந்த கலர் சரி, வேற கலர் வைப்போம். வேற கலர். கலர் செலக்ஷன் பண்றது பெரும் பாடாலாம் இருக்கு. கேவலமா இருக்கு இந்த கலரு. இதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இருந்த அந்த சிவப்பே ஓகே. ஓகே, இதுவே இருக்கட்டும். அப்புறம் அந்த கதவு செலக்ட் பண்ணிட்டு கதவு பகுதிக்கு வந்து நம்ம ப்ரௌன் கலர் வச்சிருவோம். ஓகே, ஸோ இப்போ வீடு வந்து நல்லா இருக்கு. வீடு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதோட அந்த இது எனேபிள் பண்ணி விட்டுட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மளோட வீடு வந்து ஸ்னோடோ அந்த பால்குள்ள அந்த வீடு வந்து கிளியரா தெரியுது. ஓகே ஃபைன். இப்போ நமக்கு அந்த பின்னாடி வச்சு அந்த ரெஃபரன்ஸ் தேவையில்லை, அதை நம்ம தூக்கிடலாம். ஸோ இதை நம்ம தூக்கிடுவோம். இப்போ நமக்கு வந்து பால் வந்து கிளியரா தெரியுது. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று வைப்போம். கிறிஸ்மஸ் ட்ரீ பண்றது ரொம்ப சிம்பிள் தான். நான் ஆல்ரெடி முன்னாடி ட்ரீ உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் இதையும் பண்ண போறோம். ஒரு சிலிண்டர் ஒன்று எடுத்துப்போம். இதோட சைஸ்லாம் கூட கொஞ்சம் பெருசா கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா கண்ணாடியை முட்டிடாம அந்த கண்ணாடி இதை வந்து கொஞ்சம் பார்த்து அதுபடி வைங்க. ஓகே, இந்த இது கரெக்டா தான் இருக்கு. இப்போ பாலை டிசைல் பண்ணி வச்சுட்டு ட்ரீ வந்து பண்ணுவோம். எடிட் மோடுக்கு போயிட்டு கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல கண்ட்ரோலர் லூப் கட் போட்டு ஒரு 2-3 லூப் கட் போட்டு விடுறேன். அப்படி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லூப் கட் போட்டு இந்த ஏரியாவை பிரிச்சேன். ஸோ இங்கே தான் மரங்கள்லாம் வரும். ஓகே, இங்கே அப்படி லூப் கட் போட்டு வச்சாச்சு. இப்போ இந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் என்னோட ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். மேலே உள்ள ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோட்ல இருந்துக்கிட்டு ப்ரொபோர்ஷனல் எடிட்டிங் ஆன் பண்ணி ஸ்கேலிங் அப்படி ஸ்கேல் பண்ணா அந்த மாதிரி ஸ்கேலிங் ஆகும். ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆஸ் யூஷுவல் நம்ம மரம் பண்ண போறோம். ஸோ மரம் டுட்டோரியல் ஆல்ரெடி நான் செஞ்சிருக்கேன், நீங்க அதை பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு தடவை செஞ்சு காமிச்சிடுறேன். வெர்டெக்ஸ் குரூப் ஒன்று ஆட் பண்ணிடுவோம். இதுக்கு பேர் வந்து லீவ்ஸ் அப்படின்னு போட்டு அசைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வெர்டெக்ஸ் குரூப்ல வந்து கொஞ்சம் வெர்டெக்ஸ் பெயிண்டிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் அதெல்லாம். இப்போ இதுல வந்து பார்ட்டிகல்ஸ் போங்க, பார்ட்டிகல்ஸ் போயிட்டு அசைன் பண்ணுங்க. பார்ட்டிகல்ஸ் அசைன் பண்ணிட்டு பார்ட்டிகல்ஸ் அசைன் பண்ணிட்டு ஹேர் போயிருங்க.
ஹேர் போயிட்டீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஹேர் வந்து வந்துடும். பட் நீங்க எத்தனை இது வெர்டெக்ஸ் குரூப்ல எத்தனை வெர்டெக்ஸஸ் இருக்கு அதை செலக்ட் அதை பாருங்க. செலக்ட் கொடுத்தீங்கன்னா அது இங்க காமிக்கும் 480 வெர்டிசஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 580 544, பட் 480 தான் வந்து நமக்கு பிரான்ச்சஸ் வரும். ஸோ அதனால உங்களோட ஹேர் எமிஷனை வந்து 480ன்னு வச்சிடலாம். அட்வான்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ரொட்டேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நீங்க ஒரு இதை நீங்க பண்ணணும்ல. ஸோ கலெக்ஷன் போயிட்டு இந்த கலெக்ஷன்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா என்னோட இம்போர்ட் இமேஜ் ஆஸ் பிளேன் பிளெண்டர் டுட்டோரியல் ட்ரீ பண்ணோம்ல. ட்ரீ இருக்கு. ட்ரீல வந்து இது எனேபிள் எடுத்துட்டு இம்போர்ட் இந்த பக்கம் வந்துடுச்சு. அது கரெக்டா இல்ல டெக்ஸ்சர் கேவிட்டி. ஸோ நான் இந்த இதுல ட்ரீல வந்து என்ன பண்றேன்னா ரெண்டரு இதுல ஆப்ஜெக்ட் பிரான்ச் இருக்கா, இந்த பிரான்ச்சை கொடுக்குறேன். இவன் பாத்தீங்கன்னா பிரான்ச் அது வந்து வந்துடுச்சு கரெக்டா. அப்புறம் வெர்டிசஸ் குரூப் வெர்டெக்ஸ் குரூப்ல வந்து லீவ்ஸ் அதை கொடுக்குறேன். இப்போ அது அந்த அந்த இதுக்கு ஏத்தாப்புல வந்துடும். ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி நான் சொல்றேன், இதுல வந்து சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் ரேண்டம்னஸ் வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல எனக்கு மேல போக போக சைஸ் வந்து சின்னதாகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன் உங்களுக்கு. கொஞ்ச நேரத்தை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் டிசேபிள் பண்ணி வச்சிடலாம். ஸ்னோ வீடியோ எல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சிடலாம். பண்ணிட்டு வெயிட் பெயிண்ட் வாங்க உங்களோட இதை செலக்ட் பண்ணிட்டு. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா நம்ம வெர்டெக்ஸ் குரூப் கொடுத்தோம்ல, அதுல இந்த இது மட்டும் நமக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் வரும் கரெக்டா. ஸோ இதுல நான் இன்னொரு வெர்டிசஸ் குரூப் ஆட் பண்றேன். இதுல முக்கியமானது வெர்டெக்ஸ் குரூப் ஆட் பண்ணணும். அப்படியே செலக்ட் பண்ணுங்க. எடிட் மோட்ல போய் டிஃபால்ட்டா செலக்ட் ஆகாம இருந்தாலும் இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே செலக்ட் பண்ணுங்க. அடிஷனல் குரூப் ஒன்று ஆட் பண்ணிட்டு லென்த் அண்டர்ஸ்கோர் லீவ்ஸ் அப்படின்னு கொடுங்க. அசைன் பண்ணிருங்க இதுக்கு. சரிங்களா? இப்போ வெயிட் பெயிண்ட்டுக்கு வாங்க. வெயிட் பெயிண்ட்டுக்கு வந்துட்டு ஸ்ட்ரோக்ல வந்துட்டு ஸ்பேஸுக்கு பதிலாக லைன் கொடுங்க. கொடுத்து இப்ப என்ன பண்ணுங்கன்னா இந்த 0.5 ஸோ இந்த இடத்துல இந்த இடம் வந்து 0.5 வரணும். ஸோ இந்த இடத்துல 0.5 இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 1 வச்சிருவோம். 1 வந்து ஃபுல்லா அங்கே 1 வரணும். அதுக்கப்புறம் 0.8 0.8 வந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் வரணும். அதுக்கப்புறம் 0.75 0.75 இந்த ஏரியால இருந்து இந்த ஏரியா வரைக்கும் வரணும். அடுத்து 0.6 அது இங்க இங்க வரைக்கும் வரணும். அடுத்து 0.5 0.5 வந்து இந்த ஏரியால வரைக்கும் வரணும். இதுல இந்த ஒரு பிரச்சனை வேற இருக்கா. ஓகே, ஃபர்ஸ்ட் 1 ஃபுல்லா வரணும். ஃபுல்லா வந்துடும். அடுத்தது 0.9 0.9 வந்து இங்க இருந்து இந்த வரைக்கும் வரலாம். ஜீரோ பாயிண்ட் 9 இங்கேயும் போட்டு விட்டுருவோம். இதுக்கு பேசாம இந்த ஸ்ட்ரோக்கே யூஸ் பண்ணலாம். இது சாதா பிளேன்னா பரவாயில்ல, ஸ்பேஸே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 0.9 அடுத்தது 0.8 0.8 வந்து இங்க ஃபுல்லா வரணும். ஓகே, இப்போ நான் இது இப்படி கொடுத்துருக்கோம்ல, ஆப்ஜெக்ட் மோட்ல இருக்கு. நான் என்னோட இதை எனேபிள் பண்றேன். ஓகே, இப்போ நான் என்னோட வெர்டிஸ் குரூப்ல போய் லென்த்ல வந்து நான் லென்த் லீவ்ஸ் கொடுத்தா என்னோட வெர்டிசஸ்க்கு வெயிட் பெயிண்ட்டுக்கு ஏத்தாப்புல லென்த் வரும். ஓகே, பட் நான் வந்து நான் ஆக்சுவலா தப்பா கொடுத்துருன்னு நினைக்கிறேன். நான் ஒரு அதை செக் பண்ணிடுறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு வெயிட் பெயிண்ட் கொஞ்ச நேரத்துக்கு இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 1
இப்போ 0.9 செலக்ட் பண்ணுங்க. இங்க 0.9 வந்து இது கொஞ்சம் அந்த வெயிட் பெயிண்டிங் வந்து கொஞ்சம் தலைவலியான வேலை. பட் நம்ம இது பண்ணா வச்சுக்கலாம், நமக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். இப்போ நான் பார்ட்டிகல்ஸ் எனேபிள் பண்றேன். நான் முதல்ல இந்த டிசேபிள் பண்ணி விட்டுட்டு ரொட்டேஷனை வந்து நான் கரெக்டா செட் பண்றேன். ஆப்ஜெக்ட் எக்ஸ், ஆப்ஜெக்ட் ஒய், அடுத்த தலைவலி இது. இது வந்து கரெக்டா நம்ம ரொட்டேஷனை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது அதுக்கடுத்த தலைவலி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு 100 வச்சுக்கிறேன். 100 கூட இல்லை, 50 வச்சுக்கிறேன். 50 வச்சுட்டு வெலாசிட்டி ஹேரே இருக்கட்டும். ஓகே, எல்லா சைட்ல இருந்து வரும். ஓகே, இப்போ வெயிட் பெயிண்ட் மோடு. ஸோ வெயிட் பெயிண்ட் மோட்ல இந்த இடத்துல வந்து நான் 0.1 கொடுக்குறேன். ஓகே, லென்த் வேற கொடுக்கணுமா? இப்போ சாவடிக்கும் ஐயா, சாவடிக்குதியா வெயிட் பெயிண்ட். இந்த வெயிட் பெயிண்ட் ஒரு இதுக்கு ஏதாவது ஒரு அப்கிரேட் பண்றாங்கன்னா பண்ண மாட்டேங்கானுங்க. 0.2 எடுக்கிறேன். 0.2 வந்து இந்த பக்கம் வரும். ஸோ இந்த பக்கம் 0.2 வச்சா என்ன ஆகும்னா அதுக்கு ஏத்தாப்புல லென்த்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம்ல, ஸோ ஹேரோட லென்த்தை வந்து அதுக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்து 0.3. 0.3 வந்து இந்த ஏரியால 0.3 வரணும். அடுத்து 0.4. 0.4க்கு இந்த ஏரியால கொடுப்போம். இப்படி அடுத்தது 0.5. 0.5 வந்து இங்க கொடுக்கலாம். அடுத்து 0.6. 0.6 இங்க பெயிண்ட் பண்ணலாம். இதுல ஒரு 2-3 விஷயம் தலைவலி இந்த ஹேர் இதை பொறுத்த வரைக்கும். என்னன்னா ஒண்ணு வந்து இந்த வெயிட் பெயிண்டிங்கு, இன்னொன்னு வந்து இந்த ரொட்டேஷனை வந்து இது பண்றது. இந்த ரெண்டையும் நம்ம வந்து கரெக்டா பண்ணிட்டா வச்சுங்களேன், நம்ம அப்புறம் அவுட்புட் ப்ராப்பரா வந்துடும். 0.8. அடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 வச்சு இங்க ஃபுல்லா அப்படி பண்ணி விட்டுருவோம். 1 கொடுத்தாலே நமக்கு நெக்ஸ்ட் ப்ராப்பரா வந்துடும். ஓகே ஃபைன், போதும். இதுக்கு மேல போனா நமக்கு தலைவலி வந்துடும். ஓகே, இப்போ 480 வச்சிருவோம் இதுல. ஆயிடுச்சா? இப்போ இதுல வந்து நீங்க ஓகே அதே வைப்போம். முதல்ல இந்த ரொட்டேஷன் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு போச்சுங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து ஓகே இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. இது எடிட் மோடுக்கு வாங்க. உங்களோட அந்த லீஃப் பிரான்ச் இத இந்த ஆரஞ்சு டாட் ஆரிஜின் பாயிண்ட் அங்க வரணும். ஸோ எடிட் மோட்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா கரெக்டா இந்த ஏரியா கொண்டு வந்து வச்சிருங்க. வச்சுட்டு சும்மா அப்படியே ஒரு எக்ஸ்லயோ ஒய்லயோ ஒரு ரொட்டேஷன் அப்படி போட்டு விட்டீங்கன்னா வச்சுங்களேன், அது அந்த மாதிரி ஆகும். இதுல நான் வந்து ஒரு 500 வைக்கிறேன். 480. வெயிட் பெயிண்டிங் சரியா பண்ணாதனால வந்த வேணா இது இந்த மாதிரி ஏணிப்படி மாதிரி வந்தது காரணம். ஓகே, நான் அதை கொஞ்சம் வெயிட் பெயிண்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்காது எனக்கு. ஓகே, வெயிட் பெயிண்டிங் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணா நார்மலுக்கு வந்துட்டு இது அப்படி கொண்டு வந்து விட்டீங்கன்னா வச்சுங்களேன், ஸோ நமக்கு வந்து மரம் ரெடி ஆயிடுச்சு. அல்ட் ஹெச் கொடுத்து எல்லாத்தையும்
எனேபிள் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ உங்களுக்கு மரம் ரெடி ஆயிடுச்சு, இந்த பக்கம் கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயிடுச்சு, இந்த பக்கம் இது இருக்கா, ஓகே மரம் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வேணா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ட்ரீ வேணா நீங்க போட்டு வச்சுக்கலாம். பட் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அந்த ட்ரீயோட பிரான்ச்சுக்கு ஒரு கலர் கொடுக்கணும்ல, ஸோ பிளாக் கொடுத்து சும்மா வச்சிருவோம். இப்போ இதுல வந்து ஓகே, ஸோ இப்போ இதை அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி சும்மா இப்படி சார்ஜ் இப்படி வச்சிடும். ஓகேங்களா. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு கேமரா ஒரு வியூவில் நான் செட் பண்ணி வச்சிடுறேன். ஓகே கேமரா வியூ இப்போ ஓகே கேமரா வியூ செட் பண்ணியாச்சு நமக்கு. ஸோ இப்போ என்னோட ரெண்டர் வியூவை பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. என்னாச்சு, ஓகே என்னோட அந்த கிளாஸ் மெட்டீரியல்ல வந்து ஏதோ பிரச்சனை, அதை நான் சரிப்படுத்தணும், அதை நான் பின்னாடி பார்த்துக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ வீடு ரெடி ஆயிடுச்சு, இது ரெடி ஆயிடுச்சு, ஓகே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் கீழே கொண்டு போயிடுறேன், கேமரா வியூக்கு இல்லாத படிக்க கொண்டு வச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் மெட்டீரியல் நம்ம வந்து சரிப்படுத்தலாம். ஸோ இதில் ஷேடர் எடிட்டர் வாங்க, வாலை எனேபிள் பண்ணி விடுங்க, லைட் இருக்கட்டும் விட்டுரு. அந்த கதவை மூடிடுமா. ஸோ இப்போ வந்து இதுல கிளாஸ் மெட்டீரியல் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண போறோம், அது என்ன பிரச்சனை அப்படின்னு. இப்போ இந்த இதுக்கு பாருங்க, நம்ம டைரக்டா கிளாஸே போட்டா என்ன ஆகும் அதையும் பார்க்கணும். ஓகே IOR வேல்யூ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த IOR இருக்குல்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1.05 வச்சிருக்கேன். ஓகே இதுலயும் IOR வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ண என்ன பார்ப்போம். 1.05 ஓகே ஃபைன், இதுவே நல்லா தான் இருக்கு நமக்கு. ஓகே 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 கரெக்டாக தான் இருக்கு. இது கூட நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம கிளாஸ் மெட்டீரியல் ஆல்ரெடி நம்ம டிஃபால்ட்டாக கொண்டு வந்துட்டோம் அதில். நெக்ஸ்ட் வீடு ரெடி ஆயிடுச்சு, உள்ள கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உள்ள வந்து ஒரு இது வைக்கணும், பார்ட்டிகல்ஸ் ஸ்னோ. இது ஸ்னோ டோம் தானே, கிறிஸ்மஸ் சமயம் வந்து ஸ்னோலாம் வரும்ல, ஸோ அந்த ஸ்னோ வந்து வர வைக்கணும். இந்த ஸ்னோக்கு நான் என்ன பண்றேன்னா இது உள்ள வந்து ஒரு பால் ஒன்று வச்சிடறேன். இந்த வீடு இருக்குல்ல அதுக்கிட்ட வந்து ஒரு பால், இது ஜஸ்ட் சும்மா ஒரு 32:16 நம்ம டிஃபால்ட்டா இருக்கும்ல அதே இதை வச்சிருவோம். வச்சுட்டு அதாவது எந்த அளவுக்குன்னா என்னோட வீடு கரெக்டா அந்த அளவுக்கு இருக்கட்டும். ஓகே ஸோ இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ அந்த பாலுக்கு நான் வந்து என்ன மெட்டீரியல் கொடுக்கணும்னா டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஆக்சுவலா அது வந்து நம்ம எமிஷன்ல நம்ம தூக்கிடுவோம், பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சேஃப்டி நம்மளோட வியூ போட்டுக்காக நான் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் கொடுத்து வச்சிருவேன். இதை வந்து பிளெண்ட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஷோ ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருவோம். ஓகே இப்போ எனக்கு இது வந்து இந்த பால் வந்து எனக்கு தெரியல. ஓகே பட் இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணணும் நாம. அந்த பால்ல என்ன நான் சொல்றேன், எனக்கு வந்து ஐயோ எனக்கு இந்த பால் வந்து இவ்வளவு இருந்தா போதும், இந்த இது தேவையில்லை. அதாவது எனக்கு இவ்வளவு இருந்தா போதும், எனக்கு இந்த ஏரியால மட்டும் தான் எனக்கு வரணும், இந்த ஸ்னோ வந்து வரணும். ஓகே ஸோ ஸ்னோ வந்து எனக்கு இந்த அளவுக்கு இருந்தா போதும் எனக்கு, அதனால எக்ஸ்ட்ராவா எதுவும் எனக்கு தேவையில்லை. ஓகே ஃபைன். இப்போ உங்களோட பாலை இதை செட் பண்ணிடுங்க. உள்ள செட் பண்ணிட்டு ஸ்பியருக்கு வந்து நீங்க என்ன பேர் வச்சுக்கலாம்னா ஸ்னோ எமிஷன் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இதுல வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுங்க, அதாவது உள்ளது நல்லா கவனமா பாருங்க. உள்ள இருக்குல்ல உள்ள பண்ணிருக்கோம்ல அந்த இதுக்கு தான் வந்து பார்ட்டிகல் கொடுக்குறேன், வெறும் பார்ட்டிகல்ஸ் தான். ஓகே ஸோ பார்ட்டிகல்ஸோட ஸ்டார்ட் ஃப்ரேம் எண்ட் ஃப்ரேம் வந்து 3 கொடுத்துக்கோங்க. லைஃப் டைம் வந்து ஒரு 1500 கொடுத்துருங்க, அதிகமா கொடுத்துருங்க சரிங்களா. ரொட்டேஷன் இருக்கட்டும்,
ரொட்டேஷன் இருக்கட்டும். வேற ஃபீல்டு வெயிட், அதுல கிராவிட்டியை தூக்கிடுங்க. கிராவிட்டி நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, ஃபைன். இப்போ ஒரு நெட்ல வந்து நமக்கு ஒரு சில இமேஜஸ் தேவை. ஸ்னோஃப்ளேக்ஸ் PNG டிரான்ஸ்பரண்ட், அது நமக்கு தேவை. நம்ம தேடி எடுத்துக்கணும். அது ஓகே, நான் தேடி எடுத்து வைக்கிறேன். நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை நான் ஆக்சுவலா தேடினேன், பட் ப்ராப்பரான இமேஜ் கிடைக்கல. எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபேக்கான PNG. எனக்கு டிரான்ஸ்பரண்டா வேணும். பின்னாடி டிரான்ஸ்பரண்டா கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே இருந்தாலும் சைன் அப் பண்ணுங்க, அது பண்ணுங்கிறான். சரி போய் தொலைது விடுங்க, நம்மளே செஞ்சிருவோம். அதை இவ்வளவு பண்ண நமக்கு ஒரு இது செய்ய முடியாதா? ஃபிளெக்ஸ் ஒரு கலெக்ஷன் ரெடி பண்ணுவோம். கர்சர் டு வேர்ல்ட் ஆரிஜின் வாங்க. இதுல வந்து ஒரு சிலிண்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. டாப் வியூல இருந்து நம்ம பண்ணுவோம் இதை. ஓகே, ஒரு சிலிண்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. சிலிண்டரோட இது வந்து 6 ஹெக்ஸகன் வச்சிருங்க. ஓகே, இப்போ இதுல வந்து எடிட் மோடுக்கு போங்க. எடிட் மோட்ல போய் நல்ல Z ஆக்சிஸ்ல ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது எப்படி இருக்கு, நல்ல இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிரும். ஓகே, இப்போ அல்ட்ட பிடிச்சி இந்த எட்ஜை ஃபுல்லா ஃபேஸை ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. சுத்தி உள்ள ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டீங்களா? செலக்ட் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் வாங்க. Alt E கொடுத்து எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேஸ் போங்க. வேல்யூ அப்படி லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேஸ், எஸ்கேப், நல்லா அப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேஸ் வாங்க, இந்த மாதிரி கொண்டு வாங்க. ஸ்கேல் பண்ணிக்கங்க. மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேஸ் கொடுத்து இந்த வேல்யூவை கொஞ்சம் இப்படி கொண்டு வாங்க. அப்புறம் எஸ் ஸ்கேல் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேஸ் கொடுங்க. இப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணிட்டு எல்லா இடத்தையும் 2 ஆயிடுச்சா? இப்போ இந்த சென்டர் ஃபேஸ் ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. எஸ் ஷிஃப்ட் இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் வாங்க, மீடியன் பாயிண்ட் போங்க. எஸ் ஷிஃப்ட் Z கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வரும். ஆயிடுச்சா? இப்போ இந்த எட்ஜை ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. நல்லா கவனமா பாருங்க. ஸ்கிப் பண்ணிடாம கவனமா பாருங்க, சரிங்களா? வீடியோ லென்த் ஜாஸ்தினாலும் அப்படி விட்டுறாதீங்க. ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க. நான் என்ன பண்றேன்னு கவனமா பாருங்க. இப்போ Ctrl B கொடுத்து லெவல் பண்ணிக்கங்க. மறுபடியும் இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் வாங்க. Alt E கொடுத்து ஸ்கேல் பண்ணுங்க இப்படி. அப்புறம் Zல இந்த மாதிரி சின்னதாக்கிடுங்க. அவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்மளோட ஃபிளாக், ஸ்னோ ஃபிளாக். ஸோ இதுக்கு ஒரு மெட்டீரியல் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். அது என்ன மெட்டீரியல்னா ஷேடர் எடிட்டர் வாங்க. மறுபடியும் நியூ மெட்டீரியல் ஸ்னோ ஃபிளாக். ஸோ இதில் வந்து நம்ம 2 மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். ஒன்று வந்து டிஃபால்ட்டாக இப்படி இருக்கட்டும். அடுத்து வந்து ஒரு மிக்ஸ் ஷேடர் போங்க. மிக்ஸ் ஷேடர் போயிட்டு எமிஷன். ஸோ டிஃபால்ட்டாக இப்போ வந்து ஒரு சாதா ஷேடும் ஒரு எமிஷன் ஷேடும் இருக்கு. எமிஷன் வந்து 3 கொடுத்துருவோம். ஸோ இப்போ எமிஷனை வந்து
ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கு. பட் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுங்க. நாய்ஸ் டெக்ஸ்சர். ஸோ அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும்ல, அது எதை வச்சு மிக்ஸ் பண்ண, ஒரு மாஸ்கிங் வேணும்ல, அதுக்காக ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுத்துக்கோங்க. கலர் ரேம்ப் எடுத்துக்கோங்க. அப்புறம் டெக்ஸ்சர் கோஆர்டினேட் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்சர் கோஆர்டினேட் இது வந்து ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. இதுல வந்து FAC கலர் இது இருக்கட்டும். இதுல வந்து இந்த கலரை வந்து FAC ல கொடுத்துருங்க. ஆயிடுச்சா? இப்போ இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 120 கொடுங்க. 120 கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஜிகுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நமக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிஸ்டார்ஷன் வேணாம். ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு கலர் வந்து நீங்க கொடுக்கணும்ல, இந்த இது கலர் கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு மறுபடியும் இதே நாய்ஸ் ஸ்ட்ரக்சரே எடுக்கிறேன். இதே நாய்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கட்டும். அதை இன்னொரு ஒரு கலர் ரேம்ப் எடுங்க. ஸோ இதுல வந்து ஸ்கை ப்ளூ, அப்புறம் இன்னொன்று ஆட் பண்றேன். அதுல வந்து இந்த மாதிரி கலரு ஆட் பண்ணி இந்த தூக்கி இதில் கொடுத்துருவோம். கலரை தூக்கி இதுல கொடுத்துருவோம். ஃபைன். ஸோ நம்ம இதைத்தான் நம்ம ஸ்னோ ஃபிளாக்கா யூஸ் பண்ண போறோம், நம்மளோட பார்ட்டிகல் ஷார்ட். ஓகே, ஸோ இதை ஹைடு பண்ணிடலாம். நம்ம கலெக்ஷன் அதெல்லாம் எனேபிள் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இப்போ உங்களோட அந்த ஸ்னோ எமிஷன் வாங்க. ஸ்னோ எமிஷன்ல வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு இதை ஹைடு பண்ணிடுவோம். இந்த ஸ்னோ எமிஷன்ல பார்ட்டிகல் செட் பண்ணிருக்கீங்களா, அந்த பார்ட்டிகல்ஸ்ல வந்து என்ன பண்ணுங்கன்னா இதுல ஃபீல்டு வெயிட் கிராவிட்டியை தூக்கிடுங்க. ரெண்டர்ல வந்து ஆப்ஜெக்ட் போய் உங்களோட ஸ்னோ ஃபிளாக் இருக்குல்ல அதை எனேபிள் பண்ண, அதை வந்து போட்டு விடுங்க. இப்போ இதுல ஷோ எமிட்டரை எடுத்துருங்க. சரிங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், பட் நீங்க வந்து ஆக்சுவலா சைஸை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு 0.25 வைக்கிறேன். ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் எனேபிள் பண்றேன், டைனாமிக் எனேபிள் பண்றேன். இது வந்து இது ரேண்டமைஸ் ஆக்கி விட்றேன். கொஞ்சம் இதையும் வந்து ரேண்டமைஸ் ஆக்கி விட்டுருவோம். பட் இவ்வளவு பெருசா நமக்கு பெருசுங்கனால இவ்வளவு பெருசு தேவையில்லை. நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல சின்னதாக்கி விடுவோம். 0.05 வைப்போம். இப்போ உங்களோட இந்த பால் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து பிசிக்ஸ் டேப் வந்து கொலிஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. டிஃபால்ட் அப்படியே விட்டுருங்க. அதே மாதிரி இந்த இது இருக்குல்ல, அந்த ஸ்னோ கீழே ஸ்னோ அதையும் செட் பண்ணி கொலிஷன் எனேபிள் பண்ணி விடுங்க. அப்படியே டிஃபால்ட் அப்படியே இருக்கட்டும். ஓகே, அதே மாதிரி உங்க வீட்டை செலக்ட் பண்ணிட்டு கொலிஷன் எனேபிள் பண்ணி விடுங்க. இதுல வந்து ஃப்ரிக்ஷன் வந்து 0, ஃப்ரிக்ஷன் வந்து 1 வச்சிருங்க. டேம்பிங்கும் 1 வச்சிருங்க. டேம்பிங் வந்து 0.5, ஃப்ரிக்ஷனும் 0.75, ஃப்ரிக்ஷன் வந்து 0.85 வச்சுங்க. கொஞ்சம் ரேண்டமைஸ் பண்ணி விடுவோம். அப்படியே ரேண்டமைஸ் பண்ணி விடுவோம். கில் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துடாதீங்க, ஏன்னா கில் பார்ட்டிகல்ஸ் கொடுத்தா மொத்தமா கில் ஆயிரும் அது. ஓகே, இதுலயும் வந்து மரத்துக்குலாம் வந்து கொலிஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுலயும் வந்து மரத்துக்கு கொலிஷன் வந்து இது ஒரு 0.5, 0.25, 0.85, 0.1 அப்படி சும்மா அப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஒன்று மாதிரி 0.5, 0.25, 0.75, 0.2 அப்படி கொடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட இதை செலக்ட் பண்ணிட்டு ட்ரீக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, ட்ரீக்கு வந்து ஹேர், அந்த ஹேருக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா சோர்ஸ் வந்து இது வெர்டிசஸ் கொடுத்துருங்க. வெர்டிசஸ் கொடுத்துட்டு யூஸ் மாடிஃபை ஸ்டாக் கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே, ரேண்டம் ஆடுது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை.
அதே மாதிரி இதுலயும் வந்து யூஸ் மாடிஃபை ஸ்டாக் இருக்கு. வேற இந்த இதுலயும் வந்து உங்களோட பால் கூட செலக்ட் பண்ணிருக்கீங்களா ஸ்னோ எமிஷன், அதுலயும் வந்து யூஸ் மாடிஃபை ஸ்டாக் ரேண்டம் இதுல வந்து வெர்டிசஸ்ல இருந்து வரட்டும், யூஸ் ரேண்டம் ஆர்டர் கொஞ்சம் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நான் அதை வந்து நான் உங்களுக்கு ஓகே. அப்புறம் இன்னொன்னு, உங்களோட ஸ்னோ எமிஷன் இருக்குல்ல, அதுல வாங்க. இதுல என்னங்கடா இது, கேட்ச் எல்லாம் இல்ல. வெலாசிட்டி வந்து 0 ஆக்கி வச்சிருங்க. வெலாசிட்டி வந்து 0 இருக்கட்டும். அப்புறம் வேற இந்த இடத்துல கரெக்டா அந்த வீடு இருக்குல்ல, அதாவது உங்களோட ஸ்னோ எமிஷன் இருக்குல்ல, அதுகிட்ட வந்து ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்ட்ல டர்புலன்ஸ் வச்சிருங்க. ஸோ டர்புலன்ஸ் வேல்யூ வந்து 3 வச்சிருங்க. இப்போ நான் இதை ஹைடு பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்லோவா தான் இருக்கும். காரணம் என்னன்னா அது பிளே ஆகிறதுனால ஸ்லோவா தான் இருக்கும், பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால. ஓகே, நான் இதை கொஞ்சம் அந்த ஸ்னோ பார்ட்டிகல்ஸ்லாம் மூவ் ஆகுது பாருங்க. ஸோ அந்த ஸ்னோ பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து அதில் மூவ் ஆகும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து உள்ள மூவ் ஆகும். ஆனால் ஸ்னோ பார்ட்டிகல்ஸோட கவுண்டை வேணா நீங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள பார்ட்டிகல்ஸ்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து இந்த ஸ்னோ டோம். ஸோ இந்த பேஸுக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துடலாம். பேஸு கலர் தானே கொடுக்கணும், நான் இது கொடுக்குறேன். பேஸுக்கு வந்து ஒரு உடன் கலர் மாதிரி நாம கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ பேஸுக்கு கலர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வேற என்னது, வேற இதுல வேற எதுவும் இல்லை. இதுல அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து கம்போஸ்டிங் பண்ணலாம், இல்லை நீங்க உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க அதை பண்ணலாம். இதுல இப்போ நீங்க நல்லா பாருங்க, உள்ள பார்ட்டிகல்ஸ் உள்ள மூவ் ஆகுறது தெரியும். உள்ள பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது தெரியுதா உங்களுக்கு? உள்ள அந்த ஸ்னோலாம் வந்து போகுது. பட் நான் என்ன பண்ணேன், அந்த ஸ்னோவோட கவுண்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி, கவுண்ட் அதிகப்படுத்தி சைஸை கம்மி பண்றேன். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரையல் அண்ட் செக் பண்றது தான். இது வந்து ஒரு 10,000 வைக்கிறேன். சைஸை வந்து நான் என்ன பண்றேன்னா 0.1 0.015. இவங்க பாருங்க சைஸ் கம்மியா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆக்சுவல் அந்த இதுக்கு உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஸ்னோவோட இது ஆக்சுவல் இது கிடைக்கும். பட் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வைக்கிறேன் இதை. அது எப்படி வருதுன்னா 1வது ஃப்ரேம்ல இருந்து 3வது ஃப்ரேம் வரைக்கும் அந்த இதெல்லாம் பார்ட்டிகல்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணும். ஸோ 1வது ஃப்ரேம்ல இருந்து 3வது ஃப்ரேம்ல பார்ட்டிகல் வர ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம டர்புலன்ஸ் வர கொடுத்துட்டோம்ல. ஸோ டர்புலன்ஸ் கொடுத்துக்கனால என்ன ஆகும்னா, டர்புலன்ஸ் வந்து அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும். டர்புலன்ஸ்னா கொந்தளிப்புன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து கொந்தளிக்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்துல. இது ரொம்ப ரொம்ப சின்னதாகிடுச்சா? ஓ, புரிஞ்சிச்சு. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் இதுல. ஓகே, இந்த வீட்டோட பொல்யூஷன் இருக்குல்ல, இதுல வந்து நமக்கு டேம்பிங் எல்லாமே 0 ஆக்கி விட்டுரும். கம்மி ஆக்கி விட்டுருவோம். ஓகே, ஸோ இது அதான் இது ட்ரையல் அண்ட் இது பண்றது மாதிரி தான், செக் பண்றோம். அப்புறம் இதுல நான் அந்த இதை வந்து வியூபோர்ட் வயர்ட் ஆக்கி வச்சிடறேன், இந்த ஸ்னோ எமிஷனை.
இப்போ பாருங்க, இப்போ இப்போ உங்களுக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் போறதெல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரியும் கொஞ்சம். ஸோ பார்ட்டிகல்ஸ் போறதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? கீழே பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ்லாம் போகுது பாருங்க. ஓகே, பட் நான் ஒரு பார்ட்டிகல்ஸ் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வரக்கூடாது. பட் ஏன் இந்த மாதிரி வருதுன்னு தெரியல. என்ன பார்த்துருவோம். ஸ்னோ ஃபிளேக் தானே இருக்கும், வேற எதுவும் தெரியாம வச்சுட்டேன். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ கிளியரா தெரியும் உங்களுக்கு அதுல. இப்போ இது மறுபடியும் நான் வேற சேஞ்ச் பண்ணணுமா? இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு வழி பண்றாங்க பாருங்க. சாலிட் இதுல பாருங்க, இப்போ அந்த ஸ்னோ ஃபிளேக்ஸ்லாம் வந்து அங்க பறந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்னோடோமோட 3D மாடல். இது ஜஸ்ட் சிம்பிளா பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அது மாதிரி உங்களோட விருப்பப்படி நீங்க செஞ்சுக்கலாம். பட் நீங்க அந்த டர்புலன்ஸ் நீங்க கண்டிப்பா போட்டு ஆகணும். இதுல அந்த டர்புலன்ஸ் இல்லாம இருந்தா எல்லாமே அது அப்படியே கீழே விழும். ஸோ அந்த கொந்தளிக்கிற எஃபெக்ட் வரணும்னா நீங்க கண்டிப்பா டர்புலன்ஸ் போட்டு தான் ஆகணும், டர்புலன்ஸ் எஃபெக்ட். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல ஒரு டுட்டோரியல் உங்களை சந்திக்கிறேன். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு டுட்டோரியல் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சகதுல்லா அப்பா. நன்றி, பாய். ஸோ மெயினா கிறிஸ்மஸ்க்காக தான் நான் செஞ்சேன். அடுத்த வாரம் நான் ஊர்ல இருக்க மாட்டேன், ஊருக்கு போயிருக்கேன். அதனால நான் வந்து இந்த வாரமே கிறிஸ்மஸ்க்கு நான் டுட்டோரியல் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.